பார்த்தாலும் வந்து பிஏ குரூப்ஸ் அண்ட் கேஎஸ் குரூப்ஸ் வந்து பயங்கரமாக வந்து இன்ஸ்டால லிட்டரலி வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க உங்கள் வெட்டிங்கை. அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? எங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப லவ் மேரேஜா தான் தெரியுது. நீங்களே சொல்லிடுங்க. அப்படிதான் நிறைய பேர் பார்த்த எல்லாருமே வந்து லவ் மேரேஜ்ங்கிறது தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. எப்படி இப்போ அந்த பொண்ணு பார்க்கும் படலம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல, இவங்களை பார்க்க போறப்ப அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு? நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணே இவங்க தானா? ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். அப்படியா? டிஃப்ரெண்டா பண்ணுவோம் வெட்டிங்க. எப்பவுமே யூஸ்வலா நாங்க பண்ற வீட்ல 2-3 வெட்டிங் தங்கச்சிக்கா இருக்கு, கசின்ஸ்க்கா இருக்கு. எல்லா வெட்டிங்குமே ஊர்ல திருநெல்வேலியில ஒரே ஸ்டைல்லயே பண்ணிட்டோம். சரி இது ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சோம். அந்த 9 months உங்களுக்கு எப்படி போச்சு? யார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கால் பண்ணி அடிக்கடி பேசுறது? நான் பேசுவேன். நான் கால் பண்ணி ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ரிசர்வ்டு, கொஞ்சம் பேச வைக்கப்பட்டாங்க. இன்னொன்று அவங்க ஃபோனில் பேசுறது கேட்கும்போது கொஞ்சம் ரூடாக இருக்கும் பேசுறது. ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டு. ஆனால் வாய்ஸ் மிரட்டுற மாதிரியே பேசுறீங்க அப்படின்னா. பல தடைகள்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் 2 பேரும் வெளியே போயிருப்பீங்கல்ல? இவங்க சென்னை ஏதோ ஒரு ஷாப்பிங்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. நான் என் தங்கச்சி எல்லாம் கூப்பிட்டு அஃபிஷியலாக வீட்டில் ப்ராப்பராக சொல்லி. ஆமாம் போயிட்டு. பட் அந்த ஒரு ஆசைலாம் இருந்திருக்குல்ல உங்களுக்கும், தனியாக போய் மீட் பண்ணும் கல்யாணம்? அவங்க எதிர்பார்த்துட்டு நான் தனியாக தான் வருவேன்னு நினைச்சாங்க. பாருங்க ஏங்க இவ்வளோ கூட்டம் அப்படின்னாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ப்ரொபோசல் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நடந்துச்சா? சங்கீத், அதாவது கல்யாணத்துல சங்கீத் ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து கோரியோகிராஃபர்ட்ட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கப்பிள் டான்ஸ் பண்ண போறோம். ஸோ இது முடியும் போது ஒரு ப்ரொபோசல் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ப்ரொபோசல் பண்ணி இது முடிச்சு. ஏன்னா பிரைவேட்டா பண்றது வேற, எல்லாருக்கும் முன்னாடி பண்ணோம். ரந்தம் போர்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்பர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதுக்கு நடுவுல நஹர்கர்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ். மேக்கப் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அழகா இருந்துச்சு இவங்களோட மேக்கப். ஃபர்ஸ்ட் பூ வைக்கும் போது அவங்கள நாங்கள் ரீச் அவுட் பண்ணோம். அப்போ அவங்க டச்சில் திருநெல்வேலியில் இருந்தனால ஓகே சொல்லிட்டாங்க பண்ணோம். அப்போவுமே எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஸோ வந்து உங்க லுக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. ஆக்சுவலி அது எல்லாமே ப்ரீ பிளான் தான் எல்லாமே. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. இன்னைக்கு நம்ம கூட வந்து பிஏ மற்றும் கேஎஸ் குரூப்போட சுபஸ்ரீ மற்றும் முத்து பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அந்த நியூலி மேரிட் வைப் இன்னும் அப்படியே இருக்கா? எஸ். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு உங்க 2 பேரோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கணும். எங்க பார்த்தாலும் வந்து பிஏ குரூப்ஸ் அண்ட் கேஎஸ் குரூப்ஸ் வந்து பயங்கரமா வந்து இன்ஸ்டால லிட்டரலி வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க உங்க வெட்டிங்க. ஃப்ரம் அந்த பொண்ணு பார்க்குற ஈவெண்ட்லேருந்து லாஸ்டா நீங்க திருநெல்வேலியில பண்ண ஈவெண்ட் வரைக்கும் த்ரூ அவுட் கிட்டத்தட்ட ஒரு 12 ஈவெண்ட்ஸ் நினைக்கிறேன். எல்லாமே வந்து பயங்கரமா யாருப்பா இவங்க, யாரா இவங்க, அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிடுச்சு. ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, பிஏ குரூப் பத்தி சொல்லுங்க, கேஎஸ் குரூப் பத்தி சொல்லுங்க. பிஏ ஃபேமிலி அதோட ஹெட்டுங்கிறது வந்து அதோட தலைவர் வந்து நம்ம டேடி தான். ஸோ அவங்களுக்கு கூட பிறந்தவங்க 4 தம்பி 4 தங்கச்சி. அப்போ வந்து பிறந்ததெல்லாம் அங்கே ஊரில் திருநெல்வேலியில் கொம்மன்குளங்கிற ஒரு கிராமத்தில் தான். ஸோ அங்கேருந்து தான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஜேர்னி எல்லாம் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. பேசிக்காக சின்னதாக வந்து ஒரு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சென்னைக்கு வந்து இங்கே ரியல் எஸ்டேட், அப்புறம் வெண்டிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கூட பிறந்த தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரையும் கூட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க பின்னாடி அப்படியே நாங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு படித்து முடிச்சுட்டு இப்போ பிஸ்னஸ் எல்லாம் அவங்க கூட வந்து சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ்? நாங்கள் எல்லாம் அப்பாவோட பிஸ்னஸில் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம். என் கூட பிறந்தது ஒரு தம்பி தங்கச்சி. ஆனால் நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது வந்து 23 பசங்க நாங்கள் எல்லாம் ஒன்றா பிறந்தோம். ஏன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். யாரு உங்க கூட பிறந்து எத்தனை பேருன்னு எப்போ கேட்டாலும் உங்க கூட பிறந்தது 23 பேருன்னு 23 பேர் சொல்லிடுவோம். ஓகே. ஆமா, அதனால எல்லாரும் இங்கே தான் இருக்கும், சென்னையில் செட்டில்டு. ஸோ இங்கே பிஸ்னஸ் எல்லாம் ஃபேமிலி பிஸ்னஸ், கசின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஒன்று வராங்க. டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியில். ஸோ படிச்சு மித்த டிகிரிஸ் படிக்கிற எல்லாரும் பிஸ்னஸ்குள்ளே வராங்க. எல்லாம் சேர்ந்து அப்படியே பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கோம். எஸ். உங்களை பற்றி சொல்லுங்கள், கேஎஸ் குரூப் பற்றி சொல்லுங்கள். நாங்களுமே திருநெல்வேலி பேஸ் தான். என் அப்பா சித்தப்பா 2 பேர் தான் இங்கே 2 பேர். அப்பா டாக்டர், அம்மா நாங்கள் அப்படியே டாக்டர்ஸ் தான். ஃபேமிலி எல்லாமே தாத்தாலேருந்துமே டாக்டர் தான். அப்பா அம்மா சித்தப்பா எல்லாரும் அவ்வளோதான். அவங்க தாத்தா கொஞ்சம் நல்ல ரெனவுண்டான டாக்டர் திருநெல்வேலியில், நியூரோ சர்ஜன். அவங்க பேரு சுப்பையான், டாக்டர் கே சுப்பையான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி திருநெல்வேலியில் ஃபர்ஸ்ட் நியூரோ சர்ஜன் அவங்க தான். ஆமா ஆமா, அவங்க பேத்தி. ஆமா, அவங்களோட பேத்தி. அவங்க லெகசி அப்படியே அவங்க அப்பா அவங்க சித்தப்பா எல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களும் நியூரோ சர்ஜன். அப்புறம் நியூரோ இவங்க சித்தப்பா என்னது
அவங்களும் நியூரோ எல்லாருமே Neuro, எல்லாமே ஃபேமிலியாவே neuro நியூரோ தான். ஆமா. சர்ஜன். இவங்க அம்மா அம்மா வந்து gyneco. கைனகாலஜிஸ்ட். கைனக். ஆமா ஆமா ஆமா. ஸோ ஃபேமிலியே ப்ராப்பர் டாக்டர் டாக்டர் ஃபேமிலி. ஃபேமிலி. ஆமா. இப்போ இவங்க மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட். நீங்க என்ன பண்றீங்க? நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டாக்டர். ஆமா. Okay. ஏன் எப்படி வந்து விட்டாங்க உங்களை? ஃபேமிலி பரம்பரையாவே வந்து டாக்டர்ஸா இருந்திருக்கீங்களே. ஆமா ஆக்சுவலி அம்மா தான் மாத்திட்டாங்க. இல்ல நீ சிஏ போ, அதான் உனக்கு செட் ஆகும் அவங்க அப்படின்னு பட்ட மாத்திட்டாங்க. கஷ்டத்தெல்லாம் பார்த்து இவங்க டாக்டர் வந்து நீ எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. ஆனா உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? நான் டாக்டர் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஸ்கூலிங் எல்லாம் அப்பவுமே. அப்புறம் அம்மா சொன்ன அப்புறம் அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இப்போ எனக்கு புரியுது, ஓகே நம்ம டாக்டர் ஆகல. நல்ல வேளை. அவங்கெல்லாம் கஷ்டப்படும் போது நல்ல வேளை நம்ம ஆகல அப்படி இருக்கு. ஓகே. ஸோ எப்படி இந்த ரெண்டு ஃபேமிலி எப்படி கிளப் ஆச்சு? ஃபர்ஸ்ட் இது வந்து அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? எங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப லவ் மேரேஜா தான் தெரியுது. நீங்களே சொல்லிடுங்க. அப்படிதான் நிறைய பேர் பார்த்த எல்லாருமே வந்து லவ் மேரேஜ்ங்கிறது தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் இது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ். Okay. ஆமா. எங்க அப்பா அவங்க அப்பா அம்மா இல்ல எங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து பார்த்து முடிச்ச ஒரு மேரேஜ் தான் இது. ஆமா. ஸ்டார்டிங்ல வந்து இது எல்லாருமே கேட்டவங்க எல்லாருமே லவ் மேரேஜ்ங்கிற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே கேட்டுட்டே ஆமா தான் ஆமா இருக்காங்க. ஆமா. அந்த கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. Yes. லவ் மேரேஜ் அப்படி வீடியோஸ்லாம் பார்க்குறவங்க எல்லாரும் அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் தான். ரெண்டு ஃபேமிலி பார்த்து சந்தோஷமா முடிச்சு வச்ச ஒரு மேரேஜ். ஓகே. எப்படி இப்போ அந்த பொண்ணு பார்க்கும் படலம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல, ஆமா, இவங்களை ஆமா, பார்க்க ஆமா. போறப்ப அந்த சினாரியோ எப்படி இருந்துச்சு? நீங்க பார்த்த ஃபர்ஸ்ட் பொண்ணே இவங்க தானா? ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். அப்படியா? நான் சும்மா ஒரு ஃப்ளூக்ல இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு இவங்க தான். ஓகே. ஆமா. ஆமா. நிறைய ரெண்டு பேருக்குமே அப்படிதான். நான் பார்த்த ஃபர்ஸ்ட் பையனுமே அவங்க தான். ஆமா. என்னங்க இது? சச்ச கோஇன்சிடென்ஸா இருக்கு. ஏன்னா எங்க வீட்ல அதாவது வந்து நான் காலேஜ் முடிச்சு வரும்போதே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்பட்டப்பா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டும்பா கொஞ்சம் பிசினஸ் எல்லாம் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி இல்லப்பா இதான் கரெக்டான வயசு இப்போ பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சரி அப்பா அம்மா என்ன சொன்னாலும் ஓகேங்கிற ஸ்டேஜ்ல தான் இருந்தோம். அவங்களும் பார்த்தாங்க, அவங்க பார்த்தா கரெக்டா இருக்குங்கிற மைண்ட் செட்லயே போய் பார்த்தோம். பொண்ணு ஒரு நாள் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க திருநெல்வேலியில இருந்து வந்தாங்க சென்னை. சென்னையில தான் ஆக்சுவலி மீட் பண்ணோம். ஆமா. ஓகே. நீங்க ஃபுல்லா செட்டில்டு இன் திருநெல்வேலி. திருநெல்வேலி எல்லாமே. அவங்க திருநெல்வேலி, நாங்க சென்னையில செட்டில்டு. சென்னை ஆமா, செட்டில்டு. ஆமா. ஓகே. ஆனா ஆனா ஊர்ல பேஸ் ஏதாவது வந்து திருநெல்வேலி தான். ஆமா. இவங்களுக்குமே திருநெல்வேலி தான். ஓகே. பேஸ் திருநெல்வேலி. ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நாங்க திருநெல்வேலியில ஊருக்கு தான் தான் பண்ணுவோம். போகணும். ஆமா ஆமா ஆமா. அப்போ ஒரு நாள் வந்து சரி இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க போறோம்னு என்கிட்ட கிளியரா சொல்லல. ஒரு நல்ல ஃபேமிலி நம்ம ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, சும்மா மீட் பண்ணிட்டு மீட் பண்ணிட்டு வரலாம் வரலாம் அப்படின்னு சொல்லி இங்க சென்னையில ஒரு ஹோட்டல்ல மீட் பண்ணலாம்னு சொல்லி கூட்டு போனாங்க. போனோடனே பொண்ணு அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. பார்த்துட்டு எப்படிப்பா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்தோன்னே கேட்டாச்சு. ஆமாப்பா அவங்க எல்லாரும் இருக்காங்க மாதிரி பிடிச்சிருக்குப்பா, ஓகே கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு அப்படின்ட்டு ஓகேன்னு சொல்லி உடனே தனியா போய் உட்கார வச்சு பேச சொன்னாங்க. பேசிட்டு முதல்ல கேட்ட வார்த்தை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப்ல நீங்க வாழ்ந்து வந்திருப்பீங்க அதிகமா பேசின ஒரு கெட்ட வார்த்தை இது அப்படின்னு சும்மா கேட்டேன். நீங்க கேட்டீங்களா? ஆமா, ஆமா. இது என்ன இப்படி ஒரு क्वेश्चन வந்து எங்க சினிமால கூட கிடையாதுங்க. ஆமா. எப்படி உங்களுக்கு இப்படிலாம் மூளை வேலை சரி, செய்யுது? அது எந்த லெவல்ல இருக்காங்கங்கிறது அதுல தெரிஞ்சிரும். ஆமா இப்படி கேட்டாங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு இருங்க ஒரு செகண்ட் இவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, மாப்பிள்ளை ஃபர்ஸ்ட் வார்த்தையே இது கேட்குறாரு. எனக்கு ரொம்ப வியர்டா இருந்துச்சு. இப்படி என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, நார்மலா இல்லை எனக்கு இவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ரெகுலரான பையன் மாதிரி இல்லை. சரி கேட்டாங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படியே ஸ்டக் ஆகி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன். அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன லூஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சும்மா லூஸ் அந்த மாதிரி பேசியிருக்கோம். சரி ஓகே ரொம்ப ஜென்ரலா வீட்டில் பேசுற வார்த்தை கோவம் தான் பேசுறது. அதுக்கு மேல பெருசா எதுவும் நம்ம கேட்டுக்கல. அப்புறம் அது சொன்ன உடனே அவள் தான் ஓகே பட்டாங்க, பொண்ணு ஓகே. ஓகேனா அது ஓகே, அதுக்கு மேல என்ன பேசணும்? எங்க என்ன ட்ரிக் இது எனக்கு புரியல. சரி முதல்ல ஆனா அவர் வந்து அது சாதாரணமா கேட்டிருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்பாரு. நீங்க என்ன யோசிச்சு அந்த எப்படி என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட அந்த கேட்டிருக்கீங்க? இல்ல அது என்னன்னா யூஸ்வலா எனக்கு பர்சனலா எப்படின்னா கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ட்ரிகர் பண்ணும். ஸோ ஃபியூச்சர்ல நம்ம ஒரு சின்ன ஒரு எப்படி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சண்டை வரும். சண்டை வரும் மேக்ஸிமம் அவங்களால என்ன லெவலுக்கு போக முடியுங்கிறத வந்து சும்மா அது மூலமா தெரிஞ்சுக்கலாம் தான். அப்பவே வந்து அவங்க உங்களை ஒய்ஃபா நினைச்சிட்டாரு. ஆமா ஆமா கரெக்டா நினைச்சு ஒருவேளை அப்படிதான் நினைச்சாங்க மாதிரி. ஓகே. உங்களுக்கு வந்து எப்போ தோணுச்சு இதுதான் அந்த பையன், எஸ் நம்ம எஸ் சொல்லிடலாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த மொமெண்ட்ல தோணுச்சு? நான் பார்த்தோன்னே ஆக்சுவலி ஓகேங்கிற மாதிரி தானே பேசணுமே. ஃபேமிலி எல்லாம் ஓகேனால எனக்குமே ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் பேச பேச ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே பயமும் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்குமே நான் பயந்தேன் பார்க்கும்போது. கொஞ்சம் ரகடா இருக்காரு. ஆமா அப்படின்னா பேசின அப்புறம் எனக்கு பேசின அப்புறம் தான் ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப ஸ்வீட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இவங்க கூட இருந்தால் காமெடி பயங்கரமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இருக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ எனக்கு உடனே பிடிச்சிருச்சு. ஓகே. அப்புறம் வீட்ல போய் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு போனோம். அப்புறம் அம்மா அப்பா சரி ஒரு நாள் டைம் எடுத்துக்கோங்க நாங்க. ஆமா அப்புறம் என்ன தப்புன்னு ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்னு அதான் உடனே நம்மளும் சொல்லிடக்கூடாதுன்னு சரி கொஞ்சம் சரிப்பா ஓகே கொஞ்சம் லைட்டா அந்த சீன்லாம் போட்டு. ஆமா ஆமா ஓகே அப்படின்னு.
ஓகே. ஸோ வந்து பேசி முடிச்சாச்சு, 2 ஃபேமிலிக்கும் ஓகே ஆயிடுச்சு. ஸோ வந்து வெட்டிங் வந்து யார் பிளான் பண்ணது? 2 பேர் ஃபேமிலியில் எங்கெல்லாம் பண்ண போகிறோம், ஈவெண்ட்ஸ் எங்கெல்லாம் பண்ண போகிறோம், யார் பிளான் பண்ணது? ஓகே. அந்த ஹோட்டல்ல பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, பார்த்துட்டு வந்த கரெக்டாக ஒரு 15 டேஸ்க்குள்ள எங்கள் இதில் வந்து என்னென்ன கல்ச்சரில் அந்த பூ வைப்பாங்க எல்லாரும், அந்த தமிழ் பூ கல்ச்சரில் அது உண்டு. வைக்கிறது. ஆமாம் ஆமாம் ஆமாம். பூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அப்போ பெங்களூருக்கு ஒரு கம்பெனி ஒர்க் விஷயமா போயிருந்தேன். அப்போ திடீர்னு அப்பா ஒரு நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி பூ வச்சிருவோம்யா, நம்ம ரொம்ப தள்ளி போட்டுற வேண்டாம், அவங்க சைட்லேயும் எல்லாம் ஓகேவா ஆயிட்டாங்க, நம்மளும் எல்லாம் நம்ம ஃபேமிலி ஆட்களும் எல்லாம் ஓகே, பூ வச்சிருவோம், ரொம்ப தள்ளி போட வேண்டாம். நாங்கள் அப்பா கொஞ்சம் இப்போதான் வந்திருக்கேன் பெங்களூருக்கு, கொஞ்சம் ஒர்க்லாம் இது முடிச்சு எத்தனை நாள்ல நடந்தது? கரெக்டாக ஒரு 15 டேஸ்ல. பார்த்ததுலேருந்து 15th டே 15 பூ டேஸ்ல. வச்சிட்டாங்க. ஆமா. அதுக்கப்புறம் அவங்க சரி பூ வச்சிருந்தோடனே சரிப்பா ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாம், நான் போகல ஆக்சுவலி. எங்க ட்ரெடிஷன் வந்து என்னன்னா பையன் வந்து போக மாட்டாங்க பூ வைக்கிறதுக்கு, ஓகே. யூஸ்வலா போக மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் போறாங்க. போறாங்க. ஆமா. சரி எங்க இதுல சரி வேண்டானோடனே நான் அங்க இருந்துட்டேன். இங்க இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்பா எல்லாம் கூட்டு போய் சித்தப்பா அப்பா எல்லாம் போயிட்டு அங்க பூ வச்சுட்டு நல்லபடியா வச்சுட்டு வந்தாங்க. வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கல்யாண டாபிக் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து 2 பேருமே, இவங்களும் படிக்க வேண்டியது இருந்தது, எக்ஸாம்ஸ் இருந்தது. நீங்க அப்ப காலேஜ் முடிக்கலையா இன்னும்? இல்ல, எனக்கு இன்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஆமா. சோ அதனால ஒரு எக்ஸாம் மட்டும் இருந்தது. அதனால ஒரு 8 to 9 months டைம் தேவைப்படுதுங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. ஸோ எனக்கும் கொஞ்சம் பிசினஸ்லாம் செட் பண்றதுக்கு ஒரு 10 months டைம் தேவைப்படுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் இந்த கேப்புக்கு நடுவில் தான் சரி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம் வெட்டிங்க. எப்பவுமே யூஸ்வலா நாங்க பண்ற வீட்டில் 2-3 வெட்டிங் தங்கச்சிக்கா இருக்கு, கசின்ஸ்க்கா இருக்கு. எல்லா வெட்டிங்குமே ஊர்ல திருநெல்வேலியில ஒரே ஸ்டைல்லையே பண்ணிட்டோம். சரி இது ஒரு டிஃப்ரெண்டா நம்ம பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சோம். அப்போ ஸ்டார்டிங்ல ரொம்ப எதிர்ப்பு இருந்தது இதுக்கு. ஆப்வியஸ்லி. ஏன்னா திருநெல்வேலி சைடு, சவுத் சைடு வந்து அது ரொம்ப பிரஸ்டீஜியஸா பார்ப்பாங்கல்ல. அந்த ஊர்ல இவ்வளவு பேரை கூப்பிட்டு இத்தனை கடா வெட்டி அதெல்லாம் ஒரு ரொம்ப ஆத்தென்டிக்கா பாக்குற இதுல எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க ஃபேமிலியை? முதல்ல இவங்க கிட்ட நீங்க தான் சொன்னீங்களா நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ல பண்ணலாம்? ஸோ இனிஷியலா இவங்கள்ட்ட பேசும்போது பூ வச்சதுக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சோம். அப்போ அவங்கள்ட்ட என்ன சொன்னோன்னா, சரி இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, ராஜஸ்தான்ல போய் ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மாதிரி பண்ணலாம், அந்த செலிபிரிட்டிஸ்லாம் பண்ற மாதிரி. அதுக்கான ஐடியாஸ்லாம் என்கிட்ட இருக்கு, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன் அப்படின்னு. சரி இவங்க சரி நான் எங்க அப்பா அம்மாட்ட பேசி பார்க்குறேன். நாங்க அவங்க அப்பா அத்தை மாமா எல்லாத்தையும் அவங்க பேசி அவங்க சைட் ஃபேமிலில இருந்து கம்ப்ளீட்லி ஓகே உடனே ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குமே எப்படின்னா ரொம்ப கூட்டத்தை கூட்டி அப்படி பண்ணாம கொஞ்சம் சிம்பிளா வந்து ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் வச்சு முடிச்சிடலாங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. நாங்க கொஞ்சம் ரிசர்வ்டான ஃபேமிலி தான். டாக்டர்ஸ் ஃபேமிலின்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் ஃபேமிலிலாம் அப்படி இருப்பாங்கல்ல. இவங்களுக்கு தான் அது சேலஞ்சிங்கா இருந்திருக்கும். ஆமா ஆமா. எனக்கு எங்க ஃபேமிலிக்கு ரொம்ப சேலஞ்சிங் அது. ஏன்னா யூசுவலா நாங்க அந்த மாதிரி இருந்ததே கிடையாது. சின்ன பர்த்டே பண்ணாலே சும்மா ஒரு 500-600 பேரை கூப்பிட்டு பண்ணுவாங்க. சின்ன பர்த்டே. அப்ப கல்யாணம்லாம் நீங்க வந்து பல 1000 பேரை கூப்பிட்டுருப்பீங்களே? ஆமா. இப்ப தங்கச்சி கல்யாணத்துக்குலாம் ஒரு 8,000 to 10,000 people வந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. சோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் எது பண்ணாலுமே கொஞ்சம் கிரௌட கூட்டி, ஏன்னா சொந்தக்காரங்க அந்த அளவுக்கு இருக்காங்க. ஊர் ஃபுல்லா சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒருத்தவங்களை கூப்பிட்டு இன்னொருத்தவங்களை கூப்பிடாம விட முடியாது. அதனால எல்லாத்துக்குமே நம்ம கூட்டத்தை கூட்ட வேண்டியது இருக்கும். அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம அப்பாட்ட போய் பேச போறோம், எப்படி இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண போறோங்கிற. ஃபர்ஸ்ட் ஆனா இவங்க வீட்ல எஸ் வாங்கியாச்சு, வாங்கிட்டு அங்க போய் பேச போறீங்க. ஆமா, அவங்க வீட்ல எஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட முதல்ல எஸ் வாங்கியாச்சு. ஏன்னா இவங்களுக்கும் அந்த விருப்பம் இருக்கணும் இல்லையா, அங்க பண்ணணும். நம்ம ஃபோர்ஸ் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சா நான் இவங்க எங்க வீட்ல சொல்றேன், இவங்க அவங்க வீட்ல ஒரே டைம்ல 2 பேரும் போய் சொல்றோம். எங்க அப்பா எடுத்தோடனே ஓகேன்ட்டாப்புங்க. அது எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி ஓகே பண்ணாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க ஆக்சுவலா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க ஏதாவது ஒன்று வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு. கரெக்டா அது ஏதோ கோஇன்சிடென்ஸ் என்னவோ தெரியல, நல்ல நேரமா வந்துருச்சு. அப்படி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆனா பிளான் வந்து எப்படி ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த மாதிரி ஒரு பேலஸ்ல தான் பண்ணணும்ன்றது எப்படி வந்துச்சு? அது கொஞ்சம் நாங்க ரிசர்ச் பண்ணோம். யூசுவலா செலிபிரிட்டிஸ் எங்க பண்றாங்க, எங்கெல்லாம் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் இந்தியாக்குள்ள எங்க நடக்குது, வெளியிலயும் பார்த்தோம், தாய்லாந்து அங்கெல்லாம் பார்த்தோம். சரி அது வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆமா, இந்தியாக்குள்ளேயே பண்ணிடுவோம், அவ்வளவு தூரம் நம்ம இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போ இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க டைம்ல தான் அப்பாவுக்கும் சித்தப்பாஸ்க்கு எல்லாருக்கும் நிறைய யோசனை வருது. சரி இங்க பண்றது எல்லாம் ஓகே, இங்க பண்றோம்னா எத்தனை பேரை கூட்டு போக முடியும், எப்படி அங்க வந்து எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா ஈவென்ட் டீம், அப்புறம் நம்ம மேக்கப் டீம் எல்லாரையும் நம்ம எப்படி வந்து கொண்டு போக போறோம், எப்படி அங்க போய் அதை எக்ஸிக்யூட் பண்ண போறோங்கிற ஒரு குழப்பம் இருந்துச்சு. நாங்க சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். டைம் எங்களுக்கு நிறைய இருந்துச்சு. அதாவது இந்த பூ வச்சு அதுல இருந்து ஒரு 9 months எங்கேஜ். அந்த கேப் சொல்லுங்க. அந்த 9 monthsல எவ்வளவு பீரியட் இருக்கு, டப்புன்னு சுருக்கிட்டீங்க. அந்த கேப் தானே உங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த லவ் பண்ற பீரியட் மாதிரி தானே அது. ஸோ வந்து அதை அப்படியே மறைச்சிட்டு போயிடலான்னு பாக்குறீங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அந்த பீரியட் பத்தி சொல்லுங்க முதல்ல. நடுவுல வந்து 9 months கேப். 9 months இருந்துச்சு. யூசுவலா அவ்வளவு கேப் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, 3 months 4 months அப்படிதான். 9 months அது கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. அந்த பீரியட் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருந்திருக்கும், லவ் மேரேஜா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் ஐ திங்க் உங்களுக்கு அதுவுமே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 9 months உங்களுக்கு எப்படி போச்சு? யார் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கால் பண்ணி அடிக்கடி பேசுறது, அப்டேட் பண்றது, அந்த மாதிரிலாம் யார் இருப்பாரு இந்த பேர்ல?
நான் பேசுவேன், நான் கால் பண்ணி ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ரிசர்வ்டு, கொஞ்சம் பேச வைக்கப்பட்டாங்க. இன்னொன்று அவங்க ஃபோனில் பேசுறது கேட்கும்போது கொஞ்சம் ரூடாக இருக்கும் பேசுறது, ஆனால் ஆக்சுவலாக ரொம்ப ஸ்வீட்டு. ஆனால் வாய்ஸ்ல மிரட்டுற மாதிரியே பேசுறீங்க அப்படிமா. இல்லை நான் ஃபர்ஸ்ட் கால் ஞாபகம் இருக்கா? வாட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் கால்? என்கேஜ்மெண்ட்லாம் முடிச்சிட்டு அது பூ வச்சதுக்கு பூ வச்சதுக்கு அப்புறம் ஒரு கால் பண்ணி பேசியிருப்பீங்கல்ல, என்ன பேசுனாங்க ஃபர்ஸ்ட் கால்? பூவெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சு முடிச்சாச்சு, நீங்கள் தான் வராமல் போயிட்டீங்க. அது இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, பூ வைக்க நீங்க வரல, பூ வைக்க நீங்க இப்போ வரல. யாருக்கு பூ வச்சாலும் நீங்க தான் என் பூ வைக்கிறதுக்கு வரல. அப்போ அங்க போகும்போது எனக்கு இதுதான் அதான் ஞாபகம் ஏதாவது பூ வரும். வைக்கிற ஃபங்க்ஷனாலே போறதில்ல. போய் போனா அங்க பையன் வந்திருக்கா, நீங்க ஏன் வரலங்கிறாங்க. முதல்ல இருந்து வைங்க அப்படிங்கிறாங்க. பட் நீங்க கேட்டீங்க உங்க ஃபேமிலில, ஏன் பையன் வரக்கூடாதா? பையன் அவங்க ஃபேமிலியே கேட்டாங்க. ஆமா, எங்க ஃபேமிலி எல்லாருமே கேட்டோம். Okay. பையன் வருதா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டாங்க அங்க. ஸோ ஓகே. ஆமா ஆமா. ஏன்னா நம்ம அப்படி கல்ச்சர்ல யூஸ்வலா இவங்களுக்கு வர கம்பல்சரியும் இல்ல, வரணும்னு ஆப்ஷனல் தான். அதனால சரி அப்ப வந்திருக்கலாம். கரெக்ட்டா வரணும். ஐயோ ஏங்க வந்திருக்கலாம், நீங்க வரல, என்ன பண்றது? முடிச்சிட்டு போயிடுங்க. ஓகே. சோ அது என்ன நடந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் கால்? எப்படி வந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த ஒரு லவ்விங் பீரியட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் கால் அவங்க தான் எனக்கு பண்ணாங்க. பூ வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ணாங்க. அம்மா அப்பதான் நம்பர் கொடுத்தாங்க போல. ஆமா. கொடுத்த உடனே வந்துட்டு உடனே கால் பண்ணாங்க. எங்க இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா, பூலாம் நல்லபடியா வச்சு முடிச்சாச்சு. நாங்க சூப்பர், நான் எல்லாம் வீடியோ கால்ல பார்த்துட்டு இருந்தேன், நல்லா ஆமா, இருந்துச்சு. எனக்கு வீடியோ கால்ல பார்த்துட்டு ஓகே. ஆமா கசின்ஸ்லாம் பசங்க இருக்காங்கல்ல, பார்த்துட்டு இருந்தோம், நல்லா இருந்தது அப்படின்னு. சரி எப்போ வரீங்க, சீக்கிரம் வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. பூ வைக்கிறது வராமல் போயிட்டீங்க, அடுத்து பார்ப்போம் அப்படின்னாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இப்போ என்னதான் இருந்தோ என்கேஜ்மெண்ட்லாம் ஆனாலும் ஃபேமிலியில வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல, அடிக்கடி வந்து மீட் பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஆமா ஆமா, அதெல்லாம் தாண்டி அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ரொம்ப ஸ்ட்ரிக்டா? உங்க வீடு தான் ஸ்ட்ரிக்ட்? எங்க வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கண்டுபிடிச்சிட்டு இப்பவே என்ன இவங்க வீடு கூட ஓரளவுக்கு ஆமா ஓகே. ஆமா ஆமா ஆமா, அவங்க கொஞ்சம் நார்மல், நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஓகே. அதெல்லாம் தாண்டி இந்த பல தடைகள்லாம் தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் 2 பேரும் வெளியே போயிருப்பீங்கல்ல, பல பிளான் போட்டு எங்க போனீங்க ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் போனது வந்து இவங்க சென்னைக்கு வந்தாங்க. இவங்க சென்னை வந்தாங்க. ஆனா என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு நீங்க அங்கேயே தான் இருக்கீங்க, திருநெல்வேலியில தான் ஃபுல்லா? இல்ல என்கேஜ்மெண்ட் வந்து லாஸ்டா தான் ஆச்சு. பூ வச்சிட்டு இந்த 9 months என்கேஜ்மெண்ட் முடிச்சு 1 monthல கல்யாணம் ஆயிடுச்சு. பூ வச்சு 9 months ஒரு கேப்பா? ஆமா, பூ வச்சு 9 monthsக்கு கேப் இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட் மேரேஜ் சேம் மந்த்ல ஒரு ஓகே. ஆமா, Feb 1 என்கேஜ்மெண்ட், Feb 22 கல்யாணம். ஓகே. ஸோ இப்போ இவங்க சென்னை ஏதோ ஒரு ஷாப்பிங்காக வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் சரி சும்மா வெளியில மீட் பண்ணுவோம். நான் என் தங்கச்சி எல்லாம் கூட்டிட்டு அஃபிஷியலா வீட்டில் ப்ராப்பரா சொல்லி ஆமா மூவி போனோம் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். ஆமா ஆமா, தக் லைஃப் மூவி. பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். ஏன்னா தனியா போனதான பிரச்சனை, எல்லாரும் கூட்டத்தோட போயிட்டு பட் அந்த ஒரு ஆசைலாம் இருந்திருக்குல்ல உங்களுக்கும், தனியா போய் மீட் பண்ணும், கல்யாணம் அவங்க பண்ணி எதிர்பார்த்துட்டு இருந்து நான் தனியா தான் வருவேன்னு நினைச்சாங்க. பாருங்க ஏங்க இவ்வளவு கூட்டம் அப்படின்னாங்க. நீங்க வந்து ஆப்போசிட்டா இருக்கீங்க, பொண்ணு வீட்டு பண்ற எல்லா வேலைகளும் நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி லைட்டா கோவம் வந்துச்சா? கோவம் வரல. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. அவங்களுக்கு இங்க கசின்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆயிட்டாங்க. தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாருமே நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. எனக்கு எங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். பூ வைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவங்க ஃப்ரெண்டா தான் இருந்தாங்க. ஓகே, இப்படி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ப்ரொபோசல் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கும்ல, அதெல்லாம் நடந்துச்சா? ஆமா, அதை வந்து நாங்க ஒரு ஈவெண்ட்ல நிறைவேற்றிட்டோம். ஏன்னா இப்படி ஒரு சீனே நடக்கலையே, இது எப்படியா நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, சங்கீத், அதாவது கல்யாணத்துல சங்கீத் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து கோரியோகிராஃபர்ட்ட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கப்பிள் டான்ஸ் பண்ண போறோம். ஸோ இது முடியும் போது ஒரு ப்ரொபோசல் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ப்ரொபோசல் பண்ணி இது முடிச்சு. ஏன்னா பிரைவேட்டா பண்றது வேற, எல்லாருக்கும் முன்னாடி பண்ணோம். அங்க ஒரு 200 கெஸ்ட் இருந்தாங்க, எல்லாருக்கும் முன்னாடி அது வீடியோஸ் கூட வந்து அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ப்ரொபோசல் பண்ணி அதுல லிஃப்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த ஒரு இதையும் ஒரு குறை இல்லாம பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, அப்படியே வந்து இப்போ அப்படியே வெட்டிங்க்கு வருவோம். வெட்டிங் வந்து ஜெய்ப்பூர்ல பேலஸ்ல தான் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்திருக்குல்ல, நீங்க சொன்ன மாதிரி இங்க இருந்து மொத்த ரிலேட்டிவ்ஸ் அங்க கூட்டு போறது, ஃப்ளைட் டிக்கெட் போறது. ஸோ அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க 2 ஃபேமிலிலையும்? அது எல்லாமே ப்ராப்பர் பிளானிங் தான். கிட்டத்தட்ட ஒரு 7 months அதுக்காக ஒர்க் பண்ணிட்டோம். வெளியில இருந்து பார்க்கும்போது ஈஸியா நம்ம போயிட்டோம் வந்துட்டோங்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி பெரிய ஒர்க் இருக்குது, பெரிய நல்ல டீம்ஸ்லாம் இருந்தாங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம், நல்ல டீம்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரீவியஸாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இந்த மாதிரி ஜெய்ப்பூரில், குஜராத்லலாம் பண்ணி, டெல்லியில், ஹைதராபாத்தில் பண்ணி. ஸோ நான் தான் அந்த ஸ்பாட்டை ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணது. பிளேஸ் பேர் ஏதாச்சும் இருக்கா? ஆமா, அது வந்து ரந்தம்போர்னு சொல்லிட்டு அது ஒரு ப்ராப்பர் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதுக்கு நடுவில் நஹர்கர்னு சொல்லிட்டு ஒரு பேலஸ். பேலஸ் பேரு நஹர்கர். ஆமா ஆமா. ஸோ அது வந்து ஜெய்ப்பூர்ல இருந்து கரெக்டா ஒரு 3 hours டிரைவ். ஆமா. ஸோ நான் ராஜஸ்தான் போயிட்டு ஒரு 10 லொகேஷன் 15 லொகேஷன் பார்த்தோம். பார்த்ததுல இது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அப்பா, சித்தப்பா, இவங்க மாமா எல்லாருமே கலந்துக்கிட்டோம். எல்லாருக்குமே அது பிடிச்சிருந்தது.
சரி ஓகேன்னு சொல்லி அவங்களையும் ஒரு டைம் அங்கே கூட்டி போய் ரெக்கி பார்த்துட்டு எல்லாம் ஓகேனோடனே அங்கே அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு அது புக் பண்ணிட்டோம். புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அதில் உள்ள சேலஞ்சஸ்லாம் தெரிய வந்தது. முதல்ல புக் பண்ணோடனே சரி நார்மலாக நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு ரூம் அலோகேஷன்லேருந்து ஃப்ளைட் புக்கிங்லேருந்து நிறைய வேலைங்க இருந்துச்சு. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறதுலேருந்து ஒன்றா பண்ணி அப்படியே கிட்டத்தட்ட டைம் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாரும் கேட்டாங்க ஏன் நீங்கள் 9 months 10 months வந்து விட்டீங்க, பூ வச்சா நம்ம உடனே கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இவ்வளோ டைம் தேவைப்பட்டுச்சு, கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. ஆமாம். ஸோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி கரெக்டாக கொண்டு போயிட்டோம். ஆமாம். இப்போ வந்து நம்ம சென்னையில் பண்ணுறோம், திருநெல்வேலி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணுறோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் அங்கன்றப்போ ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்போ வந்து மேக்கப்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே இங்கேருந்து கொண்டு போகணும். ஸோ என்னென்ன டீம்ஸ்லாம் சென்னையிலேருந்து லைக் திருநெல்வேலி நம்ம சவுத்லேருந்து யாரெல்லாம் அங்கே வந்தா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேட்ரிங்க்கு வந்து நாங்கள் அங்கே ஃபர்ஸ்ட் 3 nights அங்கே இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து அங்கே உள்ள ராஜஸ்தானி ப்ராப்பர் நார்த் இந்தியன் ஃபுட்டு, செகண்ட் டேயும் நார்த் இந்தியன் ஃபுட்டு, தேர்ட் டே அங்கே இருக்கவங்க குக் பண்ணுறது. ஆமாம், அங்கே ஹோட்டலில் அந்த பேலஸ்லேருந்தே ஃபுட்டு ரெடி பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் டே ஆஃப்டர்நூன் வெட்டிங் இருந்துச்சு. வெட்டிங் அன்னைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் ஒரு டீம் கூட்டு போய் அவர் ஒரு பக்கம் ஃபுல்லாக போட்டிருந்தாரு. ஓகே. ஸோ அவங்க டீம் கம்ப்ளீட்டாக ஒரு 40-50 பேர் கிட்ட வந்திருந்தாங்க. வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஷ்ஷுக்கும் ப்ராப்பராக செஃப் வச்சு அது கீழே 4 அசிஸ்டன்ஸ் வச்சு அதனால ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து அதனால 40-50 பேர் கிட்ட ஆளுங்க வந்து. கேட்டரிங் மட்டும் 50 பேர் வந்தாங்களா? கேட்டரிங் மட்டும் 50 பேர் வந்தாங்க. ஆமாம் 50-55 பேர் கிட்ட வந்துட்டாங்க. ஸோ அவங்க டீம் இங்கேருந்து கொண்டு வந்தோம். மாதிரி ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க மேக்கப் டீம். அதுக்கப்புறம் ஆங்கர் அவர் குரேஷி அந்த குக்குத் கோமாளியில் வந்தாங்கன்னா அது அவங்க இவங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அவங்கள புக் பண்ணோம். அதுக்கப்புறம் டிஜே இங்கேருந்து கூப்பிட்டு போயிருந்தோம் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாமே. அப்புறம் ஐயர், அப்புறம் இந்த ஐயர் வந்து நாங்கள் கையோட கூட்டு போயிட்டோம். ஆமாம், ஏன்னா நம்ம ஃபேமிலியோட ஐயர், அப்பாவுக்கு எல்லாருக்கும் சென்டிமெண்ட்லாம் அவங்க எல்லா ஈவெண்ட்ஸ்க்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. சரி அவங்களையும் நம்ம ஃப்ளைட்டில் போட்டு கூட்டு போயிடுவோம். அவங்களையும் கூட்டு போயாச்சு. எல்லாரையும் வந்து பெட்டு படிக்கிற தூக்கிட்டு போயிட்டீங்க. எவ்வளோ பேர் இங்கே உங்கள் வெட்டிங்காக தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேர் ஜெய்ப்பூர் வந்தாங்க? இங்கேருந்து கரெக்டாக ஒரு 220 பேர் வந்தாங்க. ஃபேமிலி வந்து ஒரு 180 கிட்ட இருப்பாங்க, 2 ஃபேமிலி சேர்த்து. அது இல்லாமல் ஒரு 40 பேர் ஈவென்ட் டீம், ஃபோட்டோகிராஃபர்ஸ். கேட்ரிங் தனியாக வந்துட்டாங்க. கேட்ரிங் வந்து தனியாக வந்துட்டாங்க. இது நாங்கள் எல்லாம் சேர்ந்து போனது 220 பேர் போனோம். ஆமாம். ஓகே. அண்ட் இவங்க மேக்கப் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு இவங்களோட மேக்கப்பு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு 12 லுக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பர்டிகுலராக சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள வந்து நாங்கள் இன்டர்வியூ எடுத்தப்போ அவங்க அவ்வளோ எக்ஸைட் ஆகி சொன்னாங்க. ரொம்ப அப்படியே உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் வந்து மாறிட்டாங்க. ஸோ அந்த மேக்கப் பற்றி ஃபர்ஸ்ட் பூ வைக்கும் போது அவங்கள நாங்கள் ரீச் அவுட் பண்ணோம். அப்போ அவங்க தற்செயலாக திருநெல்வேலியில் இருந்ததுனால ஓகே சொல்லிட்டாங்க, பண்ணோம். அப்போவுமே எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ஆனோடனே டேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு யோசிக்கவே இல்லை. எல்லா டேட்ஸும் எனக்கு தெரிஞ்சோடனே அவங்கள்ட்ட உடனே புக் பண்ணிட்டேன். எல்லா ஈவெண்ட்ஸ்க்குமே அவங்களும் செக் பண்ணாங்க, ஃப்ரீயாக இருந்தாங்க. ஓகே, எல்லா டேட்ஸும் ஃப்ரீ. அப்படியே அவங்க ராஜஸ்தானில் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். அவங்க ஓகே எல்லா டீமோடு வந்துட்டாங்க. ஸோ வந்து உங்க லுக்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. ரொம்ப யூனிக்கா ஆக்சுவலி அது எல்லாமே ப்ரீ பிளான் தான். எல்லாமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதா எல்லாமே. இல்ல எல்லாமே இந்த மாதிரி லுக் வேணும் அப்படி நீங்க எடுத்து வச்ச ரெஃபரன்ஸான்னு கேக்குறேன். ஆமா ரெஃபரன்ஸ் நான் காமிச்சிட்டேன். எல்லாமே இந்த அவுட்ஃபிட்க்கு எனக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் வேணும், இந்த மேக்கப் தான் வேணும். டிஸ்கஸ் பண்ணி தான் நாங்கள் 2 பேருமே பிளான் பண்ணியிருந்தோம். அதை ஆல்ரெடி ப்ரீ பிளான் பண்ணதுனால அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அப்படியே எல்லாமே கரெக்டாக அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆமாம், ஏன்னா அவங்களுக்குமே ஐ திங்க் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னாங்க அந்த வெட்டிங்கில் நான் ஒரு பாட்டாக இருக்குதுன்னு. அண்ட் நீங்கள் பர்டிகுலராக வந்து இங்கேருந்து ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கூப்பிட்டு போகணும்னு நினச்சதுக்கு காரணம் எனக்கு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தாங்க. அந்த பூ வச்சதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பாக இவங்க தான் வேணும்னு நான் ரொம்ப அட்மெண்ட்டாக இருந்தேன். இன்னொன்று அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கும் பண்ணியிருந்தாங்க. பூ வைக்கிறதுக்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. பூ வைக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறாங்க. ஐ நோ ஆல் ஸ்டோரிஸ் எல்லாமே அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லா ஈவென்ட்ஸ்க்கும் நான் தான் பண்ணேன். அவங்க எல்லா ஈவென்ட்ஸும் அவங்க தான் பண்ணாங்க. பூ வைக்கும் போது மேக்கப்பும் எங்க ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே கன்ஃபார்ம் பண்ணி பூ வைக்கும் போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், சரி இவங்க எல்லாத்துக்கும் நம்ம புக் பண்ணிடுவோம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து இவரை பார்க்கறதுக்கு முன்னாடிலேருந்தே எனக்கு இவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு இம்ப்ரெஷன் வந்துச்சு. நான் வந்து அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கேட்டிருந்தேன். இப்போ யூஸ்வலாக வந்து பொண்ணுக்கு வந்து நம்ம மேக்கப் பண்ணோன்னா கூட இருக்க ஒரு 4-5 பேருக்கும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் என்ன பேசுவோம். ஆனால் அவங்க சொன்னாங்க மாப்பிள்ளை ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, பொண்ணுக்கு மட்டும்தான் அப்படி சொன்னாரு. அப்படியே யோசிச்சு ஓகே அப்போ பார்த்து ஒரு மேக்கப்பில் கூட பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மெனக்கிட்டு நம்ம வெட்டிங் இது பயங்கர யூனிக்கா பண்ணணும் அப்படின்னு பார்த்து 2 பேரும் பண்ணது. ரொம்ப பார்த்து பண்ணதுன்னா எல்லாமே பார்த்து பண்ணோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அவுட்ஃபிட்ஸ், மேக்கப், ஏன்னா அது நம்ம லுக்கு தான் எண்ட் ஆஃப் த டே வந்து அது வெளியில் எப்படி என்னதான் நம்ம எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலும் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்கார் ரொம்ப பார்த்து பண்ணியிருந்தோம்.
அப்புறம் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே தான். ஆமாம் மேஜர். அப்புறம் ஃபுட்டு வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருந்தேன். ஏன்னா வர கெஸ்ட் எல்லாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது, அவங்களுக்கு வந்து ஏற்ற ஃபுட்டாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும், அந்த ஒரு ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும். ஃபர்ஸ்ட் 2 days அது பண்ணிட்டோம். 3rd டேயும் அதுலேயே வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. சரி கல்யாணத்துக்கு அப்பா தெளிவாக சொல்லிட்டாங்க, ப்ராப்பர் இலவு இருந்து நம்ம போட்டுறணும். சவுத் இந்தியன் மீல்ஸ். ஆமாம். இங்கே என்னென்ன வந்து அவங்களுக்கு எப்படி இங்கே நம்ம பண்ணியிருந்தா அவங்க சாப்பிடுவாங்களோ அதே ஃபீல் அங்கே கொடுத்துடணும் கல்யாணத்தப்போ அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் வந்து ப்ராப்பர் வந்து சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஃபுட் இது பண்ணி. எத்தனை நம்பர் ஆஃப் டிஷ்ஷஸ் வச்சிங்க கல்யாணத்துக்கு? டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 26 வெரைட்டி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்குமே கிட்டத்தட்ட 30 வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆமாம். ஓகே. அதில் தான் நீங்கள் பர்டிகுலராக வந்து உங்களோட ஃபேவரட் டிஷ் இருக்கும்ல, இது கண்டிப்பாக என் கல்யாணத்தில் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஆசைப்பட்டுப்போம், அந்த மாதிரி 2 பேரோட டிஷ் ஏதாச்சும் இருந்துச்சு அதில்? ஆமாம், எனக்கு பர்சனலாக வந்து கல்யாணத்தில் வந்து கல்யாணம் வெஜ்ஜு, ப்ராப்பர் வெஜ்ஜு. அதில் வந்து இந்த பிந்தி ஏர் ஃப்ரைட் பிந்தின்னு ஒன்று பண்ணியிருந்தாங்க. அந்த லேடிஸ் ஃபிங்கர் வச்சு ஏர் ஃப்ரைட் பிந்தின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிப்ஸ் மாதிரி நல்லா இதாக இருந்துச்சு, கிறிஸ்பியாக. அப்புறம் ரிசப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வஞ்சரம் மீன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பெருசு. யூஸ்வலாக அது இல்லை, கொஞ்சம் அன்யூஷுவலாக நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆமாம், அங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சது ஃபிஷ்ஷு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா சென்னை சில்க்ஸ். Karthipuram, South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.